உரிய படங்களை வட்டமிடுக. இங்கே ஆ கொடுத்துருக்காங்க தங்கம். ஆன்னு சொன்னால் அகல் தானே வரும். இது ரெண்டுமே ஆவன்னா வரும். ஆமை, அணில். அணில் வந்து ஆளை தான் வரும். அப்போ நம்ம எந்தெந்த சொல்ல டிக் பண்ண வேணும்? இது ரெண்டு வந்து அணில், அகல், இது ரெண்டுமே ஆவுக்கும் உண்டானது. இப்போ நம்ம இது நீ வந்து கலர் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை வட்டம் போட்டுக்கிட்டாலும் சரி. சரியாடா தங்கம்? அகலை நம்ம கலர் பண்ணிட்டோம். லைக்வைஸ் அணிலையும் கலர் பண்ணிக்கிறோம். இல்லை கலர் பண்ணுறது நமக்கு சிரமம்னா வட்டம் போட்டுடலாமா சாமியை? ஸோ கலரை மாற்றிக்கலாம். சிவப்பு கலர் எடுத்துகிட்டு ஆ அகல், ஆ அணில். அடுத்தது அந்த ஆவை வந்து வட்டமிட சொல்கிறாங்க. இவங்க சொல்லியிருக்க அந்த ஏரோ மார்க்லேயே நம்ம போக வேணும். அந்த அம்புக்குறியிலேயே போய் ஆவை எழுதி பழக வேணும். சரியாடா தங்கம்? சரியான வடிவத்தை இணைக்க. இங்கே இந்த ஆ வந்து அரைவாசி தான் இருக்குது. அதை நம்ம இணைக்கக்கூடாது. இந்த ஆ தான் முழுவாக இருக்குது. அதனால் இதை நம்ம இணைக்கிறோம். நீ வந்து இந்த ஆங்கிற இந்த வடிவத்தை எதுல எல்லாம் எழுதி பழகணும்? காற்றுல விரலால் எழுதி பழகு, மணலில் விரலால் எழுதி பழகு, கையில் ஒரு உள்ளங்கையில் இன்னொரு விரலை வச்சு எழுதி பழகு, தண்ணியில் எழுதி பழகு அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கம் எல்லாம் நம்ம என்ன எழுதணும் தங்கம்? ஆங்கிற எழுத்தை பென்சில் வச்சு எழுதுங்க. அடுத்தது ஆவண்ணா, உரிய படங்களுக்கு வண்ணமிடுக அப்படிங்கிறாங்க. இது என்ன தங்கம்? ஆமை. அப்போ ஆமை வந்து ஆள வருமா? ஆந்தை. ஆந்தையும் ஆள வரும். அடுத்தது என்ன சொல்லித்தராங்க? இந்த ஆ எப்படி போடுறதுன்னு சொல்லித்தராங்க சாமி. அப்போ நம்ம இந்த இவங்க சொன்ன மாதிரியே இதே இதுலேயே வந்து நம்ம போட்டோம்னா ஆவண்ணா போடுறது ஈஸி. சரியாடா தங்கம்? ஸோ இது ரெண்டில் எது முழுமையை அடைஞ்சிருக்கு? இந்த ஆ தான் முழுமையை அடைஞ்சிருக்கு. இவங்க யார்? ஆமை. அடுத்தது நம்ம ஆவண்ணாவா காற்றில் எழுதி பழகணும், மணலில் எழுதி பழகணும், கையில் எழுதி பழகணும். சரியாடாமா? இதுக்கு மேலேயே விளம்பி பழகணும்னா எப்படி எழுதுறது அப்படிங்கிற அந்த நாலேஜை நம்ம மைண்டு கற்றுக்கிறோம். சரியாடா தங்கம்? இது பூரா நம்ம என்ன எழுத வேணும்? ஆ ஆ ஆ ஆ ஆன்னு சொல்லி எழுதி பழகணும். வாயில் சொல்லிகிட்டே எழுத வேணும் சாமி. அப்போ தான் வந்து மனசை அப்சர்வ் பண்ணும்.